அதாவது ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகவும் செல்வச் செழிப்பான ஒரு நகரம் இருந்தது. பாபிலோன் நகரம். ஆமாம். அந்த நகரத்தில் வங்கிகள் கிடையாது, எந்த ஒரு பங்குச்சந்தைகளும் கிடையாது, இன்டர்நெட், ஸ்மார்ட் போன், மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ் என எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஆனாலும் அந்த நகரத்தைச் சேர்ந்த சாதாரண மக்கள் சிலர் செல்வத்தை உருவாக்குவதற்கான ஒரு அபாரமான கணித மற்றும் உளவியல் சூத்திரத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த சூத்திரம் இன்றும் இந்த 2026ஆம் ஆண்டிலும் நம்முடைய ஸ்மார்ட் போன்களில் துல்லியமாக வேலை செய்கிறது. உண்மைதான். அதோடு ஆச்சரியமான விஷயம். நேர்களே, உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் இரவு பகலாக உழைக்கிறீர்கள், மாதம் பிறந்தால் சம்பளமும் வருகிறது. ஆனால் மாத முடிவில் அந்த பணம் எங்கே போகிறது என்றே தெரியாமல் உங்கள் பேங்க் அக்கவுண்ட் காலியாகிறதா? அப்படியானால் இன்றைய இந்த ஆழமான விவாதம் உங்களுக்காகத்தான். நிச்சயமா. இன்று நாம் விவாதிக்கப் போவது ஜார்ஜ் எஸ். கிளாசன் எழுதிய உலக புகழ்பெற்ற தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் என்ற புத்தகத்தில் உள்ள அறிவார்ந்த கருத்துக்களைப் பற்றித்தான். மிகச் சரியான ஒரு அறிமுகம். ஏனென்றால் இந்த பாபிலோன் நகரத்தின் வரலாறு நமக்கு கற்பிக்கும் பாடம் மிகவும் ஆழமானது. பாபிலோன் நகரம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இயற்கை வளமோ இல்லாத ஒரு பாலைவன பகுதியில் அமைந்திருந்தது. அங்கு தங்கம் விளையவில்லை, வைரச் சுரங்கங்கள் இல்லை. ஓ, அப்படியா? ஆமாம். ஆனாலும் அது எப்படி உலகின் மிகப்பெரிய பணக்கார நகரமாக மாறியது என்று நீங்கள் யோசிக்கலாம். அதன் ரகசியம் அந்த மக்களின் மனநிலையில்தான் இருந்தது. அதாவது அவங்களுடைய மைண்ட் செட். எக்ஸாக்ட்லி. நம்மில் பலரும் பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதில் மட்டுமே முழு ஆற்றலையும் செலவிடுகிறோம் இல்லையா? ஆமா, அதுதான் எல்லாரும் செய்வது. ஆனால் இந்த புத்தகம் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறது. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது உங்களை ஒருபோதும் பணக்காரராக ஆக்காது. ஒரு நிமிஷம், அப்போ என்னதான் பணக்காரராக ஆக்கும்? சம்பாதித்த பணத்தை எப்படி தக்க வைக்கிறீர்கள், அதை எப்படி வளர்க்கிறீர்கள் என்பதுதான் ஒரு மனிதனின் உண்மையான நிதித்திறமை. இதை விளக்குவதற்காகத்தான் ஆர்காட் என்ற ஒரு மனிதனின் கதையை இந்த புத்தகம் மையமாக வைத்து பேசுகிறது. ஆமா, ஆர்காட் ஒட்டுமொத்த பாபிலோன் நகரத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவன்தான். கண்டிப்பா. ஆனால் எனக்கு இதில் மிகவும் பிடித்த விஷயம் என்னவென்றால், ஆர்காட் பிறப்பால் ஒரு பணக்காரன் அல்ல. அவன் எந்த ஒரு ராஜவம்சத்திலும் பிறக்கவில்லை. ஒரு சாதாரண மனிதன். ஆமா, அவனும் உங்கள மாதிரியும் என்ன மாதிரியும் களிமண் பலகைகளில் எழுதும் ஒரு சாதாரண எழுத்தாளராக தினக்கூலியாக தன் வாழ்க்கையை தொடங்கியவன்தான். அவனுடைய பழைய நண்பர்கள் ஒரு நாள் அவனிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்னவென்று கேட்கிறார்கள்? அதாவது, ஆர்காட், நாங்களும் உன்னை மாதிரி தினமும் மாடு மாதிரி தான் உழைக்கிறோம், ஆனால் எங்களால் ஒரு காசு கூட சேமிக்க முடியவில்லை. நீ மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாய் என்று கேட்கிறார்கள். மிக முக்கியமான கேள்வி. இங்குதான் நம்முடைய நிதி பயணத்தின் முதல் கட்டம் தொடங்குகிறது. வறுமையிலிருந்து விடுபடுவது எப்படி? இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஏன் சிலர் மட்டும் மிகவும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் தினமும் உழைத்தும் ஏழையாகவே இருக்கிறார்கள்? இதற்கு ஆர்காட் அவர்களுக்கு சொன்ன முதல் விஷயம் இன்றைக்கும் பலருடைய சிந்தனையை தலைகீழாக மாற்றக்கூடியது. அவன் சொல்கிறான், உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை உங்களுக்காக மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். சரியாகச் சொன்னீர்கள். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் குறைந்தது 10% முதலில் உங்களுக்காக எடுத்து வைத்துவிட வேண்டும். இது கேட்பதற்கு மிக எளிமையான ஒரு அறிவுரை போல தோன்றலாம். ஆனால் இதன் பின்னணியில் உள்ள உளவியல் மிகவும் வலிமையானது. அது எப்படி? பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சம்பளம் வந்தவுடன் வீட்டு வாடகை, மளிகை, கார் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில் என எல்லாவற்றையும் கட்டி முடித்துவிட்டு, ஆமாம், கடைசியில் ஏதாவது மீதம் இருந்தால் அதை சேமிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். எக்ஸாக்ட்லி. ஆனால் அப்படி ஒருபோதும் மீதம் இருக்காதில்லையா? கண்டிப்பா இருக்காது. உண்மையான செல்வந்தர்கள் பாத்தீங்கன்னா சம்பளம் வந்த முதல் நாளே தனக்கான 10% சேமிப்பை எடுத்து வைத்துவிட்டு மீதமுள்ள 90% பணத்திற்குள் தங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சுருக்கிக் கொள்கிறார்கள். ஓஹோ. இது ஒரு வகையான செயற்கையான பற்றாக்குறையை, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டியை உருவாக்குகிறது. ஒரு நிமிடம் இருங்கள். இங்கே நான் ஒரு நடைமுறை சிக்கலை முன்வைத்த விரும்புகிறேன். சொல்லுங்கள். நீங்கள் சொல்வது தியரிக்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் ஒரு சாமானிய மனிதனுக்கு வரும் சம்பளமே அவனுடைய அன்றாட செலவுகளுக்கே மூச்சு முட்டுகிறதே. உண்மைதான். வாடகை, பெட்ரோல், குழந்தைகளின் கல்வி கட்டணம் என விலைவாசி எகிரிக்கொண்டே போகிறது.
இதில் எப்படி முதலில் 10% எடுத்து வைப்பது? இது ஒரு ஓட்டையுள்ள வாளியில் தண்ணீர் நிரப்புவது போல் அல்லவா இருக்கிறது? அருமையான கேள்வி. இதுதான் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய மாயை. மாயையா? எப்படி? வருமானம் போதவில்லை என்பது உண்மையல்ல. நம்முடைய செலவு செய்யும் பழக்கம்தான் பிரச்சனை. இதை ஆர்கேட் மிகத் தெளிவாக விளக்குகிறான். மனிதர்களாகிய நமக்கு ஒரு விசித்திரமான உளவியல் சிக்கல் இருக்கிறது. என்னது? உங்கள் சம்பளம் 20,000 ரூபாயாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அதுவே 50,000 ரூபாயாக மாறும்போது மீதமுள்ள 30,000 ரூபாய் சேமிப்பாக மாறுமா என்றால் கட்டாயம் மாறாது. ஆமா, மாறாது. உங்கள் சம்பளம் அதிகரிக்கும்போது உங்கள் வாழ்க்கைச் செலவுகளும் தானாகவே அதற்கீடாக அதிகரித்துவிடும். இதைத்தான் நவீன நிதி உலகத்தில் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் என்று சொல்கிறார்கள். மிகச் சரியாகச் சொன்னீர்கள். இதை கேட்பவர்களுக்கு எளிமையாக புரிய வேண்டுமென்றால் இதை ஒரு ட்ரெட்மில் மிஷினோட ஒப்பிடலாம். நல்ல உதாரணம். நீங்கள் ட்ரெட்மில்லில் ஓடும்போது உங்கள் வேகத்தை அதிகரித்தால், அதாவது உங்கள் வருமானம் அதிகரித்தால், அந்த மிஷினின் பெல்ட்டும் உங்களோடு சேர்ந்து வேகமாக ஓடத் தொடங்கும் இல்லையா? ஆமாம், செலவுகளும் அதிகரிக்கும். நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் நீங்கள் ஒரே இடத்துல தான் நின்று கொண்டிருப்பீர்கள். 1 இன்ச் கூட முன்னேறி இருக்க மாட்டீர்கள். சம்பளம் கூடினால் உடனே ஒரு பெரிய ஸ்மார்ட் டிவி வாங்குவது, தேவையில்லாமல் புது மாடல் போனுக்கு அப்கிரேட் ஆவது, வார இறுதி நாட்களில் விலையுயர்ந்த உணவகங்களுக்குச் செல்வது என்று நாம் அந்த ட்ரெட்மில்லின் வேகத்தை கூட்டிக் கொண்டே போகிறோம். மிக சரியான விளக்கம். அப்போ இதிலிருந்து நாம் எப்படித்தான் வெளியே வருவது? அந்த ட்ரெட்மில்லிலிருந்து கீழே இறங்குவதுதான் ஒரே வழி. இதுதான் ஆர்காட்டின் 2வது ரகசியம். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அதாவது தேவையில்லாத செலவுகளை குறைப்பது. ஆமாம். உங்கள் தேவைகள் என்ன, ஆசைகள் என்ன என்பதை மிக தெளிவாக பிரித்து பார்க்க பழக வேண்டும். இந்த புத்தகம் நம்முடைய ஆசைகளை கொல்லச் சொல்லவில்லை. மாறாக அந்த 90% வருமானத்திற்குள் உங்கள் அத்தியாவசிய தேவைகளை சுருக்கிக் கொண்டு மீதமுள்ள ஆசைகளை தள்ளி போடச் சொல்கிறது. ஓ, ஆசைகளை தள்ளி போடுவது. ஆமாம். அந்த முதல் 10% சேமிப்பிருக்கிறதே, அது வெறும் பணம் அல்ல. அது உங்களுடைய எதிர்கால சுதந்திரத்திற்கான விதை. விதை, அருமையான வார்த்தை. ஒரு விவசாயி தன்னிடம் உள்ள விதைகளை சாப்பிட்டு விட்டால் அவனுக்கு அடுத்த வருடம் அறுவடை கிடைக்காதல்லவா? அதே போலதான் சேமிப்பை செலவழிப்பது என்பது உங்கள் எதிர்காலத்தை சாப்பிடுவதற்கு சமம். அருமையான விளக்கம். விதையை நாம் பாதுகாத்தாக வேண்டும். சரி, முதல் கட்டத்தை தாண்டிவிட்டோம். நாம் நம்முடைய செலவுகளை கட்டுப்படுத்தி 10% பணத்தை சேமிக்கத் தொடங்கிவிட்டோம் என்று வைத்துக்கொள்வோம். சரி. ஆனால் அந்த பணத்தை அப்படியே பீரோவில் பூட்டி வைப்பதாலோ அல்லது பேங்க் அக்கவுண்டில் அப்படியே தூங்க விடுவதாலோ எந்த பயனுமில்லையே. பணவீக்கம் என்ற அரக்கன் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தின் மதிப்பை குறைத்துக் கொண்டே இருப்பானே. சரியாக பிடித்தீர்கள். இங்கேதான் நாம் 2ஆம் கட்டத்திற்கு செல்கிறோம். செல்வத்தை உருவாக்குவது மற்றும் பாதுகாப்பது. ஆர்காட் சொல்லும் அடுத்த முக்கியமான பாடம், அதாவது 3வது ரகசியம் இதுதான். சொல்லுங்கள். உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். நாம் அனைவரும் பணத்திற்காக தினமும் காலை முதல் மாலை வரை உழைக்கிறோம் இல்லையா? ஆமாம், எல்லாரும் அப்படிதான். பணக்காரர்கள் அந்த பழக்கத்தை மாற்றி பணத்தை ஒரு விசுவாசமான வேலையாள் போல நடத்துகிறார்கள். நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு 100 ரூபாயும் உங்களுடைய ஒரு பணியாளர். ஓ, அதாவது நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் அந்த பணியாளர் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும், அப்படித்தானே? முற்றிலும் உண்மை. இது எப்படி செயல்படுகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்வோம். நீங்கள் ஒரு தொகையை சரியான இடத்தில் முதலீடு செய்கிறீர்கள். சரி. அந்த முதலீடு உங்களுக்கு வட்டியாகவோ அல்லது லாபமாகவோ ஒரு தொகையை தருகிறது. இப்போது அந்த லாபத்தை நீங்கள் எடுத்து செலவு செய்துவிடக்கூடாது. செலவு செய்யக்கூடாதா? ஆமாம். அந்த லாபமும் உங்களுடைய புதிய பணியாளர், அதாவது உங்கள் முதல் பணியாளர் தனக்கு இணையான இன்னொரு பணியாளரை உருவாக்கி தருகிறான். புரிகிறது. இப்போது 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு லாபத்தை சம்பாதித்து தருவார்கள். இதேதான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி என்று அழைக்கிறோம். இது ஏதோ ஒரு மாயாஜாலம் அல்ல. இது ஒரு தெளிவான கணித இயந்திரம். தொடர்ந்து முதலீடு செய்து அதிலிருந்து வரும் லாபத்தையும் மீண்டும் முதலீடு செய்யும்போது சில வருடங்களில் உங்களுக்காக வேலை செய்ய ஒரு பெரிய இராணுவமே உருவாகிவிடும். உங்கள் பணம் இரவு பகல் பார்க்காமல், விடுமுறை இல்லாமல், சோர்வடையாமல் உங்களுக்காக உழைக்கத் தொடங்கும். இதை கேட்கும்போதே உடனே முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய உந்துதல் ஏற்படுகிறது. ஆனால் இங்குதான் விஷயம் மிகவும் ஆபத்தான கட்டத்தை அடைகிறது. என்ன ஆபத்து? இந்த பணத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நாளைக்கே நண்பன் வந்து, மச்சான், நான் நேத்து ஒரு கிரிப்டோ கரன்சில பணம் போட்டேன், இல்லனா ஒரு பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணேன், இன்னைக்கு எனக்கு டபுள் லாபம் கிடைச்சது என்று சொன்னால்
ம் நானும் உடனே என் சேமிப்பை எல்லாம் எடுத்து அதில் முதலீடு செய்து விடலாமா? என் பணமும் எனக்காக ஒரே ராத்திரியில் ராணுவத்தை உருவாக்கி தந்து விடுமே? தயவு செய்து அப்படி ஒரு காரியத்தை மட்டும் செய்து விடாதீர்கள். இதுதான் நடுத்தர வர்க்க மக்கள் செல்வத்தை இழப்பதற்கான மிகப்பெரிய காரணம். ஓ, அப்படியா? ஆமாம், முதலீடு செய்ய வேண்டும் என்ற அவசரத்தில் பணத்தை இழப்பிலிருந்து பாதுகாப்பது என்ற மிக முக்கியமான விதியை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள். இதுதான் ஆர்காட்டின் 4வது ரகசியம். பணத்தை பாதுகாப்பது. இதை ஆர்காட் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறான். மற்றவர்கள் லாபம் சம்பாதிக்கிறார்கள், நாமும் அந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு பதற்றம் மனிதர்களுக்கு வரும். இதைத்தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது ஃபோமோ என்று சொல்கிறோம். கண்டிப்பா அந்த பதற்றம் எல்லாருக்கும் வரும். இந்த பதற்றத்தில் தங்களுக்கு சற்றும் புரியாத தொழிலிலோ அல்லது யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காகவோ பணத்தை கொட்டுவது முதலீடு அல்ல, அது சூதாட்டம். அப்படியென்றால் சரியான முதலீடு என்பது எது? ரிஸ்க் எடுக்காம எப்படி லாபம் சம்பாதிப்பது? எந்த ஒரு முதலீட்டிலும் ரிஸ்க் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அறிவில்லாத முதலீடு பணத்தை அடியோட அழித்துவிடும். ஒரு முதலீடு செய்வதற்கு முன் அதன் உள்கட்டமைப்பு எப்படி வேலை செய்கிறது, அதிலிருந்து எப்படி லாபம் வருகிறது என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரியாத எந்த ஒரு விஷயத்திலும் பணத்தை போடாதீர்கள். உண்மைதான். அதிக லாபம் வருகிறது என்ற ஆசை காட்டும் திட்டங்களில் பெரும்பாலும் அதிக ஆபத்து ஒளிந்திருக்கும். அசலை இழக்காமல் இருப்பதே ஒரு முதலீட்டின் முதல் விதி. பாதுகாப்பான, நிதானமான மற்றும் தொடர்ச்சியான வளர்ச்சியே உங்களுக்கு நிரந்தரமான செல்வத்தை தரும். ஒரு மரத்தை நட்டுவிட்டு மறுநாளே பழமெங்கே என்று தேடக்கூடாதில்லையா? அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். மிகவும் ஆழமான உண்மை. அதாவது ஒரு காரை வேகமாக ஓட்ட வேண்டும் என்பது முக்கியம்தான். ஆனா கண்ணை கட்டிக்கொண்டு ஓட்டினால் விபத்து தான் நடக்கும். எந்த முதலீடாக இருந்தாலும் அது எப்படி வேலை செய்கிறது என்ற மெக்கானிசம் தெரிந்திருக்க வேண்டும். மிகச் சரியான உதாரணம். சரி, முதலீடு, சேமிப்பு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய நீண்டகால பாதுகாப்பு, அதாவது வாழ்நாள் முழுவதுக்குமான பாதுகாப்பு பற்றி இந்த புத்தகம் என்ன சொல்கிறது? இதுதான் நாம் விவாதிக்கப் போகும் 3வது மற்றும் இறுதிக் கட்டம். மனிதனின் நீண்டகால பாதுகாப்பை பற்றி ஆர்காட் மிக தெளிவாக பேசுகிறான். அதில் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது 5வது ரகசியம் என்னவென்றால், சொல்லுங்கள். உங்கள் வீட்டை உங்கள் சொந்தமாக மாற்றுங்கள். ஒரு மனிதனுக்கு நிம்மதியான பாதுகாப்பான வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் அவனுக்கென்று சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும். அது அவனுக்கு ஒரு பெரிய மன அமைதியையும் நிதி பாதுகாப்பையும் தரும். ஓஹோ. ஒவ்வொரு மாதமும் வாடகைக்காக தூக்கி கொடுக்கும் ஒரு பெரிய தொகையை நாம் இதன் மூலம் மிச்சப்படுத்தலாம் என்று 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பாபிலோனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம். இது 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாபிலோனுக்கு சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் 2026இல் நாம் வாழும் இன்றைய பொருளாதார சூழலில் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். கேளுங்கள். இன்று பெருநகரங்களில் ரியல் எஸ்டேட் விலைகள் விண்ணைத் தொடுகின்றன. சொந்த வீடு வாங்க வேண்டுமென்றால் 20 அல்லது 30 வருடங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை இஎம்ஐயாக கட்ட வேண்டும், இல்லையா? ஆமாம், அது ஒரு பெரிய சுமைதான். இதற்கு பதிலாக ஒரு நல்ல வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அந்த இஎம்ஐக்கும் வாடகைக்கும் உள்ள வித்தியாச தொகையை இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலீடு செய்தால் 20 வருடங்கள் கழித்து சொந்த வீட்டின் மதிப்பை விட அந்த முதலீடு பல மடங்கு லாபத்தை தருமே. பல நவீன நிதி நிபுணர்கள் இதையே முன்மொழிகிறார்களே, இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. நீங்கள் கேட்டது முற்றிலும் நியாயமான வாதம். நவீன நிதி உலகில் வாடகைக்கு இருப்பது லாபமா அல்லது சொந்த வீடு வாங்குவது லாபமா என்ற விவாதம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆமாம், எப்போதும் அது ஒரு விவாத பொருள்தான். ஆனால் புத்தகம் சொல்ல வரும் அடிப்படை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் நோக்கம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்விடத்திற்கான செலவு உங்கள் எதிர்கால நிதியை குடித்துவிடக்கூடாது என்பதுதான். அதாவது ஹவுசிங் காஸ்ட். ஆமாம், நீங்கள் கணித அடிப்படையில் வாடகைக்கிருப்பதே சரியென்று முடிவெடுத்து மீதமுள்ள பணத்தை ஒழுங்காக முதலீடு செய்கிறீர்கள் என்றால் அதுவும் ஒரு சிறந்த நிதி திட்டமிடல்தான். ஓ, அப்படியும் செய்யலாம். ஆமாம், ஆனால் சொந்த வீடு என்பது வெறும் செங்கல் மற்றும் சிமெண்ட் முதலீடு மட்டுமல்ல. அது ஒரு உணர்வுபூர்வமான பாதுகாப்பு, அதாவது ஒரு எமோஷனல் செக்யூரிட்டி. உண்மைதான். நாளை உங்களுக்கு வேலை போனாலோ அல்லது பொருளாதார நெருக்கடி வந்தாலோ உங்களை வீட்டை விட்டு யாரும் வெளியேற்ற முடியாது என்ற நிம்மதியை அது தரும். ஆக வாடகை வீட்டிலிருந்து முதலீடு செய்தாலும் சரி, சொந்த வீடு வாங்கினாலும் சரி, நோக்கம் உங்களின் நீண்டகால இருப்பிட பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான். அருமை. அதன் மையக் கருத்து புரிகிறது.
உங்களின் இருப்பிடம் உங்களுக்கான சுமையாக மாறக்கூடாது என்பதுதான் அடிப்படை. சரி, இதே நீண்டகால பாதுகாப்பில் அடுத்தபடியாக புத்தகம் எதை வலியுறுத்துகிறது? அடுத்த மிக முக்கியமான விஷயம், அதாவது 6வது ரகசியம் ஓய்வுக்கால திட்டமிடல், ரிட்டையர்மெண்ட் பிளானிங். உங்கள் எதிர்காலத்திற்கான வருமானத்தை இன்றே உருவாக்குங்கள். மனிதனுடைய இளமை காலம் நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் கட்டாயம் நமக்கு வயதாகும் அல்லது எதிர்பாராத உடல் நலக்குறைவு ஏற்படலாம் இல்லையா? கண்டிப்பா. அப்போதே நம்மால் இப்பொழுது இருப்பதைப் போல ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. அந்த சமயத்தில் நாம் நம்முடைய குழந்தைகளையோ அல்லது மற்றவர்களையோ எதிர்பார்த்து வாழக்கூடாது. சுயமரியாதையோட வாழ வேண்டும் என்றால் அதற்கான விதையை நாம் இளமையிலேயே விதைக்க வேண்டும். இப்போதே பிளான் செய்ய வேண்டும். ஆமாம். வயது முதிர்ந்த காலத்திற்கு தொடர்ந்து வருமானம் வரும்படி இப்போதே ஒரு வழியை உருவாக்க வேண்டும். பென்ஷன் திட்டங்கள், ஈக்விட்டி முதலீடுகள் அல்லது வாடகை வரும் சொத்துக்கள் என ஏதாவது ஒரு வகையில் அந்த பண ஓட்டம், அதாவது கேஷ் ஃப்ளோ இருக்க வேண்டும். இது பலரும் கோட்டை விடும் ஒரு இடம். நாளை நடப்பதை நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலைதான் பலரை முதுமையில் வறுமையில் தள்ளுகிறது. உண்மைதான். சரி, நாம் இதுவரை சேமிப்பு, செலவு கட்டுப்பாடு, முதலீடு, கூட்டு வட்டி, வீட்டின் பாதுகாப்பு, ஓய்வு காலம் என அனைத்தையும் விரிவாக பார்த்துவிட்டோம். இவை அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்றால் நிலம், தங்கம், பங்குச்சந்தை என எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மிகச் சிறந்த பாதுகாப்பான முதலீடு என்பது அவனுடைய சொந்த திறமையின் மீது அவன் செய்யும் முதலீடுதானா? எந்த சந்தேகமும் இல்லாமல். அதத்தான் ஆல்காட் தன்னுடைய இறுதி மற்றும் தலையாய அறிவுரையாக சொல்கிறான். 7வது ரகசியம், உங்கள் திறமையை அதிகரியுங்கள். சூப்பர். நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டால் முதலில் நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவர் புதிய மருத்துவ தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டால் அவருடைய வருமானம் அதிகரிக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு மென்பொறியாளர் புதிய கோடிங் மொழிகளை கற்றுக்கொண்டால் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய துறை சார்ந்த அறிவை, புதிய திறன்களை நீங்கள் தொடர்ந்து வளர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் பங்குச்சந்தை சரிந்து உங்கள் பணத்தை அளிக்கலாம், ரியல் எஸ்டேட் மதிப்பு குறையலாம். ஆனால் உங்களுடைய அறிவும் திறமையும் தான் உங்களிடமிருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. ரொம்ப உண்மையான வார்த்தை. உங்களின் சம்பாதிக்கும் திறன்தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய மூலதனம். நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களால் ஈட்ட முடியும். இதை கேட்கும்போது ஒட்டுமொத்த புத்தகத்தின் சாராம்சமும் மிக தெளிவாக புரிகிறது. செல்வந்தராவது என்பது ஏதோ ஒரு நாள் காலையில் லாட்டரி சீட்டில் விழும் அதிர்ஷ்டம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது ஒரு தெளிவான வாழ்க்கை முறை. அது ஒரு ஒழுக்கம், ஒரு பொறுப்புணர்வு மற்றும் சில அடிப்படையான கணித விதிகளை தொடர்ந்து பின்பற்றுவதன் விளைவு. அதனாலதான் 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாபிலோன் தத்துவங்கள் இன்றும் சிலிகான் வேலியில் வேலை செய்யும் ஒரு IT ஊழியருக்கும் கச்சிதமாக பொருந்துகிறது. ஆமாம். நீங்கள் சம்பாதிக்கும் பணம் குறைவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படத் தேவையில்லை. அதனாலதான் பல தலைமுறைகளை கடந்து இன்றும் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த புத்தகத்தை கொண்டாடுகிறார்கள். நேர்களே, இது ஒரு மிகச்சிறந்த உரையாடல். ஆனால் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பதிவு செய்தாக வேண்டும். நாம் இதுவரை விவாதித்த இந்த தகவல்கள், உளவியல் கருத்துகள் அனைத்தும் கல்வி மற்றும் பொது அறிவு நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன. ஆமாம். இதை நீங்கள் ஒரு தனிப்பட்ட நிதி ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மிக முக்கியம். ஒவ்வொருவரின் பொருளாதார சூழ்நிலையும் ரிஸ்க் எடுக்கும் திறனும் முற்றிலும் மாறுபட்டது. அதனால் நீங்கள் எந்த ஒரு முதலீட்டை செய்வதற்கு முன்போ அல்லது உங்கள் பணம் தொடர்பான பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்போ நீங்கள் சொந்தமாக தீவிரமான ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கண்டிப்பா. அல்லது தகுதி வாய்ந்த அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிதி ஆலோசகரை அணுகி உங்களின் தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற ஆலோசனையை பெற்று அதன்படி செய்யப்படுவதே எப்போதுமே சிறந்தது. சரி, நாம் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். 4000 வருட பழமையான பாபிலோன் நகரத்தின் கதைகள் நம்முடைய அன்றாட நிதி பழக்கங்களைப் பற்றி பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் என்ற ட்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பணத்தை நமக்கு வேலை செய்ய வைக்கிறோமா அல்லது நாம் பணத்திற்காக தேய்ந்து கொண்டிருக்கிறோமா என பல கோணங்களில் விவாதித்தோம். நான் இறுதியாக உங்களிடம் ஒரு சிந்தனையை மட்டும் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. இன்று இரவு நீங்கள் உறங்கச் செல்வதற்கு முன் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒற்றை கேள்வி இதுதான். நான் என் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்காக மட்டுமே வேலை செய்யப் போகிறேனா? அல்லது ஒரு நாள் நான் வேலை செய்யாவிட்டாலும் என் பணம் எனக்காக வேலை செய்து எனக்கு உணவளிக்கும் ஒரு அமைப்பை நான் உருவாக்கப் போகிறேனா? இந்த கேள்விக்கான பதிலில்தான் உங்களுடைய அடுத்த 20 வருட எதிர்காலம்
எப்படி இருக்கப் போகிறது என்பது அடங்கியுள்ளது. எவ்வளோ ஆழமான சத்தியமான கேள்வி. இந்த புத்தகத்தின் விவாதத்தை தாண்டி நீங்கள் தனியாக அமர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு இறுதி விஷயத்தோடு இதை முடிக்கிறேன். ம், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்டர்நெட் கிடையாது. எந்த ஒரு நிறுவனத்தின் பேலன்ஸ் ஷீட்டையும் வீட்டில் இருந்தபடியே பார்க்கும் வசதி கிடையாது. உலக பொருளாதார செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு பழமையான காலகட்டம். ஆமா, மிகவும் பழமையான காலகட்டம். அப்போதே வெறும் களிமண் பலகைகளையும் அடிப்படையான ஒழுக்கத்தையும் மட்டும் வைத்துக்கொண்டு பாபிலோன் மக்கள் உலகின் மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்கினார்கள். அப்படி இருக்கையில் ம், இன்று உலகமே நமது கைகளில் உள்ள ஒரு ஸ்மார்ட் போனில் சுருங்கிவிட்டது. எந்த வினாடியிலும் முதலீடு செய்யும் செயலிகள், அத்தனை உலக அறிவும் உங்கள் விரல் நுனியில் இருக்கிறது. அந்த பழமையான சக்தி வாய்ந்த ஒழுக்கத்தோடு இன்றைய இந்த நவீன தொழில்நுட்ப வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக இணைத்து செயல்பட்டால் உங்களால் எவ்வளவு பெரிய நிதி சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்? உங்களை தடுப்பது எது? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள்.